பேச வாருங்கள் பேச வாருங்கள் என்று அழைத்து கொண்டே டெல்லி விவசாயிகள் மீது ஒடுக்குமுறையை ஏவக்கூடாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் தொலைக்காட்சியில் நாம் பார்ப்போம். பேச வாருங்கள் பேச வாருங்கள் என்று அழைத்து கொண்டே டெல்லி விவசாயிகள் மீது ஒடுக்குமுறையை ஏவக்கூடாது. அனைவருமே பணக்கார விவசாயிகளும் அல்ல, இது வசதி படைத்தவர்களுக்கான போராட்டமும் அல்ல. விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு பேச்சுவார்த்தையின் மூலம் விரைந்து தீர்வு காணவும், விளைபொருள்களுக்கு நியாயமான ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநில விவசாயிகள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து போராடி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக டெல்லி தலைநகரை நோக்கி வந்த விவசாயிகள் டெல்லியின் புறநகர் பகுதியிலேயே கான்கிரீட் தடுப்புச் சுவர்கள் எழுப்பப்படும், முட்புதர்கள் அமைக்கப்பட்டும், ட்ரோன்கள் மூலமாக கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசியும் டெல்லியை நோக்கி முன்னேற விடாமல் தடுக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது. இந்திய தேசத்தின் தலைநகரில் லட்சக்கணக்கான விவசாயிகள் குழுமினால் பல்வேறுபட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் டெல்லியின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. அதற்காக விவசாயிகளுடைய போராட்டத்தையே ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்திற்கு புறமான வழிகளில் தடுத்து நிறுத்த முயற்சி செய்வது என்பது எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. விவசாயிகளின் கோரிக்கைகளில் மிக முக்கியமான வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான அடிப்படை ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் எவரும் எவ்வித குற்றத்தையும் காண இயலாது. போராடுவோரின் சில வசதி படைத்த விவசாயிகளுக்காக இருக்கலாமே தவிர அனைவருமே பணக்கார விவசாயிகளும் அல்ல, அல்லது இது வசதி படைத்தவர்களுக்கான போராட்டமும் அல்ல. மாறாக இந்தியாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் பரவி கிடக்கக்கூடிய கோடான கோடி சிறு குறு மத்திய தர விவசாயிகளின் கோரிக்கையே ஆகும். விவசாயிகளின் சில ஆயிரம் பேர் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக இன்றும் இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு தேர்தலிலும் மாநில மற்றும் தேசிய கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக வேளாண் விளைபொருளுக்கு நியாயமான அடிப்படை ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும் என தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பதும், தேர்தல் முடிந்தவுடன் அதை மறுப்பதுமே இந்திய அரசியல் கட்சிகளின் வாடிக்கையாக இருக்கிறது. டெல்லி விவசாயிகளுடைய இந்த போராட்டம் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் எதிரானதாகவோ தேர்தலை மையமாக கொண்டு இருப்பதாகவோ கருதக்கூடாது. டெல்லியை நோக்கி வரக்கூடிய பிரதான சாலைகளை கான்கிரீட் சுவர்கள் எழுப்பி தடுப்பது பெரிய ஒரு அபாயகரமான நிலையை சுட்டி காட்டுவதாக தெரிகிறது. எனவே விவசாயிகளின் பிரதிநிதிகளை அழைத்து பேசி தீர்வு காண்பது ஒன்றே சரியான வழியாக இருக்குமே தவிர, தடுப்புச் சுவர்கள் எடுப்பதும் முட்புதர்களை அமைப்பதும் ஜனநாயகத்தின் தோல்வியை பிரதிபலிக்கும். பேச வாருங்கள் என்று அழைத்து கொண்டே டெல்லி விவசாயிகளின் மீது ஒடுக்குமுறையையும் ஏவக்கூடாது. விவசாயிகளின் இந்த மண்ணின் மக்கள், இந்திய சமுதாயம் இப்பொழுதும் உருவாக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளும் அவர்களால் உருவாக்கப்பட்டவையே. எனவே மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசு இது என்பதை மனதில் வைத்து போராடும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு பேச்சுவார்த்தையின் மூலம் விரைந்து தீர்வு காணவும், மிக முக்கியமான கோரிக்கையான விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு நியாயமான ஆதார விலையை நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.